ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரிக்வெஸ்டடான ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி எல்லா வேலையும் 11 முடிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா எல்லா நாளும்லாம் 11 நான் முடிக்க மாட்டேங்க. ஒரு சில டைம் வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் வேலை, இல்லை ஒரு சில டைம் மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும், ஒரு சில டைம் டக்குன்னு 11 முடிச்சிரும். அது நம்மளோட மைண்ட் செட் பற்றி தான். ஸோ நான் வந்து யாருமே ஒரு சூப்பர் உமன்னு, எனக்கு டயர்ட்லாம் ஆகாது, லேசி டேஸ் இருக்கும், ஒர்க் ஓவர்லோட் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிளானிங் இருந்தால் ஒர்க் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஒர்க் வந்து நம்ம மேலே உக்காந்துக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு 5:30லேருந்து 11 வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் 5:30 எழுந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஜிம்மு தேவையான்னு. என் ஆன்சர் வந்து ரொம்ப தேவைங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்சால் ஓகே ஜிம்முக்கு வந்து போங்க, தாராளமாக போங்க. இல்லைனா பார்க்குக்கு போய் வாக் பண்ணுங்கள், இல்லை மொட்டை மாடிக்கு போய் வாக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்னோட வந்து ஒரு ரிக்வெஸ்ட். எல்லோரும் கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஃபுல் ஹவுஸ் ஒர்க் பண்ண வந்து ஸ்ட்ரென்த் வேணும், பேக் பெயின் வராது, மூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி மட்டும் இல்லைங்க, நம்ம மைண்டும் வந்து லைட் ஆகும். ஸோ மார்னிங் நமக்காக ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஹோல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஜிம் முடிச்சுட்டு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தோம். டெய்லிலாம் போக மாட்டோம். பட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி வாங்கிப்போம். ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. டெய்லி போனாலுமே ஒரு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. பாடி நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் பாடியை பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்குறது வந்து காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சமம் கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் தாராளமாக நம்ம வந்து காசை வந்து போட்டு நம்ம வாங்கி ஹெல்த்தியானதை சாப்பிட்லாம். அடுத்து வந்து இன்றைக்கி காலையில் பருப்பு உருண்டை குழம்பு வச்சேன். ஆக்சுவலி இந்த ஐடியா வந்து ஏன் வந்துச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்டு. அதோட ரெசிபி நேற்று நைட்டு நான் ஒரு 11 அம்மா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோனில். திடீர்னு அந்த ரெசிபி வந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும் போலேருந்து, சரி நாளைக்கு உடனே இதை ட்ரை பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப நேரம் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு. பரவாயில்ல, எனக்கு நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஆக்சுவலி என்னோடய பொண்ணோட லஞ்சுக்காக காலையிலே எங்கள் லஞ்சும் சேர்த்து ஒரே குழம்பா பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டேன். அதுவும் இந்த ஸ்டீமரில் வந்து அந்த பால்ஸ் பிடிச்சி வச்சேன். ஏன்னா அந்த குழம்புல அப்படியும் போடலாம் அந்த பால்ஸை, இல்லை அது கரைஞ்சிரும். ஸோ பரவாயில்ல, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீமரில் வச்சேன். அந்த ஸ்டீமர் வந்து நாங்கள் கோல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஆஃபர்னு சொல்லி தந்தாங்க. அதில் வாங்கின ஸ்டீமர் தான் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி நானே அது வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது யாருக்கு எப்படி கேட்டுன்னு தெரியல இந்த யூனிவர்ஸ்க்கு. அது என் கையில் வந்து ஆஃபரில் வந்து தந்துட்டாங்க. ஆஃபர் கூட அது கிஃப்ட்டு. அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணனால எனக்கு அந்த கிஃப்டாக வந்தது. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணி நம்ம நினச்சதை கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சி தான் ஜாலியாக அதில் பண்ணேன். சூப்பராக இருந்தது. அந்த லிங்க் கூட உங்களுக்கு தரேன், நீங்கள் என்ன வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை தான் சுட்டேன். அந்த ராகி தோசை நம்ம நார்மல் தோசையை விட செம்மையாக இருக்குங்க. பார்க்க தான் அப்படி இருக்குது. அந்த கலரில் என்னடா இது, இதெல்லாம் தோசையா, இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு தோணும். பட் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு தோசை அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். அதில் அந்த கருப்பு கவுனி தோசை வச்சு ஒரு தோசை சாப்பிட்டாலுமே பசங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ அரை தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சமாவது ஹெல்த்தி எதையாவது ஒன்று ஊட்டி எப்படியா வளர்த்துடலான்னு தானே நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதையாவது ஒன்று நம்ம பண்ணுறோம், அது வரைக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் நம்மளை. அடுத்து வந்து என்னோடய பையனை வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. என் ஹஸ்பண்ட் போய் ட்ராப் பண்ணிடுவார். அவங்களுக்கு வந்து 8:30க்கு வந்து பெல்லு. ஸோ ஆனால் வீட்டிலேருந்து 8:30 தான் கிளம்புவோம். பட் என்னன்னு தெரியாது, லக்கு போகிறதுக்குள்ளே எப்பவுமே லேட்டாக தான் போவோம். ஆனால் போகிற வரைக்கும் கேட்டை மூட மாட்டாங்க. கரெக்டாக உள்ளே போனவே தான் கேட்டை மூட ஆரம்பிப்பாங்க. அது எப்படின்னே தெரியாது எனக்கு. நானும் என் ஹஸ்பண்ட் சொல்வேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த லக்குமே கிடையாதுங்க. நான்லாம் சீக்கிரமாக போனாலுமே அன்றைக்குன்னு பார்த்து கேட்டை சீக்கிரமாக மூடியிருப்பாங்க. என்னோடய ராசிலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அடுத்து வந்து என்னோடய பையனை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆக்சுவலி எங்களோட மாமனாரோட பார்க்குக்கு போய் ஜாலியாக விளையாட போயிருந்தான். அவனுக்கு வந்து 9:30க்கு பெல்லு. பட் 9:30 வரைக்கும் அவனை ஆளை காணோம்.
சரின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு நம்ம வேலையை முடிச்சிடலான்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணிடலாம் வரதுக்குள்ளேன்னு கடகடன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில நாள் என்ன ஆகும்னா பெட்டும் அரேஞ்ச் பண்ணாமல் தான் போய் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன். அந்த அரேஞ்ச் பண்ணாமல் இருக்க வீட்டில் வந்து உட்காரதுக்கே அவ்வளோ டயர்டாயிடும் காலையிலேருந்து ஓடி ஓடி. பட் அது மேலேயே உட்காந்து டீ காஃபி எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்புறம் தான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் என்ன சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணுன்றது ரூல்ஸ் கிடையாது லைஃப்பில். எப்படி வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் லைஃப்ங்க. நம்ம லைஃப் நம்ம தான் டிசைன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இருக்குது, நான் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன ஆக போகுது, அன்றைக்கி வந்து நீ பெட்டு மேலே உட்காந்து டீ குடிச்சிய காஃபி குடிச்ச பெட்ஷீட் மேலே அரேஞ்ச் கூட பண்ணலை. அதனால நீங்கள் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாரும்? உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி போகிற வீடியோ கூட 11 o'clock முடிச்சே ஆகணும் நீங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சில பேருக்கு வந்து 11 o'clock ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க, எக்ஸாம் படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கான சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்கு தான். நம்மளால் முடியும் 11 o'clock கன்ஃபார்மாக நம்ம மனசு வச்சா நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணுவோம். அதை தான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் 11 o'clock பண்ணணுன்ற ஒரு டார்கெட் வச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நான் முடித்தேன்னா இல்லையான்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள். நான் சைட் பை சைடு உங்களுக்கு நான் அந்த டைமிங்கும் டிஸ்பிளே காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இதில் நான் எதுவும் செட்லாம் பண்ணலை, அதில் இருக்க டைமிங்கும் அப்படியே தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெட்ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன், ஹாலையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பையனை இன்னும் காணோம். சரி நம்ம ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு ஜிம்முக்கு போகிற பேகு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் இவருக்கு 9:30க்கு பெல் அடிப்பாங்க. ஆனால் அவன் வருதே 9:30. இதில் அவர் சாப்பிட்ணும், குளிக்கணும். இவங்க மாமனார் மாமியார் ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஓடி அறக்க பறக்க ஓடி அவனை குளிக்க வச்சு, அதுவும் ஒழுங்காக ஒரு தோசையை கூட ஊட்ட முடியல அந்த டைமுக்குள்ளே. எப்படிங்க 9:30க்கு பெல்லுன்னா நான் எங்கேருந்து குளிக்க வச்சு சாப்பாடை வச்சு இது பண்ணுறது? சரின்னு கடகடை நம்ம இப்போ 9 ஆகுது டைமு. ஓகே, அதுக்குள்ளே நம்ம கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு குட்டி குட்டி டைம் கிடைக்கும் போதும் நம்ம ஃபோன் தாங்க நம்மளோட மெயின் எனிமி. இந்த ஃபோனை எடுத்துட்டா இப்படின்றதுக்குள்ளே அந்த 1/2 hour டைம் எங்கே ஓடுதுன்னே தெரில. 1/2 hour ஆயிடுச்சே, வீடு இன்னொரு 1/2 hour ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு 1/2 hour ஆகுமா, இப்போ வந்து ஒரு 9 o'clock to 10 o'clock பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. 10:05 ஆனால் கூட சரி 10:05 ஆயிடுச்சு 10:30 வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கேல்குலேட் பண்ணால் 2 மணி நேரங்க, சாலிட் 2 மணி நேரம் மொத்த வீட்டு வேலையுமே முடிச்சுக்கலாம். ஆனால் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு சில நாள் அது தப்புன்னு தெரியும், பட் பரவாயில்ல. இது எனக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் மாதிரி. எனக்கு மைண்டு சரியில்லை, மூட் சரியில்லை, நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், என்னோடய மைண்டை மாற்றணும், நான் சோகமாக இருந்து படுத்து அழுவக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் ஃபோனை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இது மாதிரியும் நான் ஒரு சொல்யூஷன் மாதிரியும் பார்த்துப்பேன். ஸோ நம்மளுக்கு அந்த டைமுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண வேண்டியதுதான். யார் நம்மளை என்ன கேட்க போகிறாங்க சொல்லுங்கள்? இதனால் ஒன்றும் ஆக போதில்லை. நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துக்க போகிறா? ஸோ கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரம்லாம் ரொம்ப ஓவர், எனக்கே அது ஓவர்னு தோணும். ஸோ ஒரு 1/2 hour மேக்ஸிமம் 1/2 hour ஓகேயா, டவுனாக இருக்க டைம் மட்டும்தான் சொல்கிறேன். பட் மற்ற டைமில் நீங்கள் ஜாலியாக எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருங்க. துணியை வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த போகும்போது வாஷிங் மிஷின் முடிஞ்சிருக்கும், அந்த துணியை போய் நீங்கள் காய வச்சிடலாம். காய வச்சுட்டிங்க, அந்த பெரிய வேலை ஒன்று முடிஞ்சிடும் காலையிலே கையோடு சேர்த்து. நீங்கள் மற்ற வேலைலாம் பண்ணிவிட்டு கடைசியாக போய் வாஷிங் மிஷினில் துணியை போட்டிங்கன்னா அது எங்கேருந்து முடியும்? ஈவினிங் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம போய் காய போடுறதுக்கு. ஸோ காயவும் வாஷிங் மிஷினும் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து இவ்வளோ பாத்திரம் வந்து குமிஞ்சிருந்தது, அது எல்லாத்தையும் உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த துணியை காய போடுற மாதிரி, வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி அரிசியும் சோக் பண்ணிக்கோங்க. அரிசி சோக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பருப்பு வைக்க போகிறீங்கன்னா பருப்பையும் சோக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்து டக்குன்னு சோக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைம்குள்ளே மற்ற வேலை பண்ணும் போது இதெல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்கும். ஸோ பையன் வந்துட்டான், நல்லா தோசையை ஊட்டிட்டு, டைம் என்ன தெரியுமா, 9:30க்கு பெல்லுனா ஆக்சுவலி ஐ திங்க் 9:45 9:50 கிட்ட ஆயிடுச்சு. கடகடன் போய் விட்டுட்டு மிஸ்ஸு கேட்டாங்க ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தாத்தாவோட போய் பார்க்குக்கு போய் விளையாடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சரின்னு கூப்பிட்டு அப்புறம் அமைதியாக இருக்குங்க வீடே, அதில் உட்காந்து ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபோனை நோண்டாமல் க்ராசரிஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் நம்ம வந்து என்ன வேலை முடிச்சிட்டோன்னா, பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, நம்ம குளிச்சாச்சு, பசங்க வேலை முடிஞ்சிருச்சு, ஹாலை க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சன் பாத்திரத்தெல்லாம்
க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த க்ராசரிஸ் தான் பண்ணணும். அது இல்லாமல் குழம்பும் வச்சாச்சு, ரைஸும் சோக் பண்ணியாச்சு. இவ்வளோ வேலை நம்ம எவ்வளோ நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிய போகுது மொத்தத்தில். ஸோ பாருங்கள், கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் பொரியலுக்கு மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா உருண்டை குழம்பு அண்ட் பொரியலுக்கு வந்து அரைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். அரைக்கீரை வச்சிடலாம், அதுக்கப்புறம் முட்டை பாயில் பண்ணிக்கலாம். இதுதான் என் பிளான். ஸோ அரிசி ஊறினமே ரைஸ் குக்கரில் அரிசியை போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன். எண்ணெயும் வந்து நிறையாது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும் போது ரீஃபில் பண்ண வேண்டிய டைமில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா காலையில் நான் உட்காந்து ரீஃபில் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு மைண்ட் வரும், பர்ஃபெக்டாக நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே பெல் அடிக்க டைம் ஆகிருக்கும் ஸ்கூலுக்கு. அந்த டைம்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க. ஃப்ரீ டைம் மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வேறு அறக்க பறக்க பண்ணுறேன்னு அதை சிந்தி கீழே ஃபுல்லாக சிந்தி என் லைஃபே இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்மளே ப்ளேம் பண்ணிப்போம். ஸோ கடைசியாக துணி காஞ்சு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதை போய் ட்ரையரில் கொடியில் காய போட போனேன். எங்கள் வீட்டில் வந்து கொடியெலாம் இல்லை, மொட்டை மாடிக்கெலாம் போயெலாம் காய போட மாட்டேன். இங்கே வெளியவே வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். எனக்கு அதான் கம்ஃபர்டபுள். ஸோ என்னால் மொட்டை மாடிக்கெலாம் போய் காய போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் வச்சு அங்கே காய போட்டு எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த துணியை உடனே மடித்து வச்சுருங்க. நீங்கள் மடித்து வைக்கலை, நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணி முடிச்சிருந்தாலும் ஒரு வேலை பண்ணி முடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதனால கையோடு அந்த துணியை வந்து மடிச்சிருங்க. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டுன்னு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 15 வீடியோஸ் கிட்ட பார்த்தேன், ஜஸ்ட்டுன்னு இருக்குன்னு. ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு ஹாப்பி என்ன தெரியுமா, அவங்க 15 வீடியோஸையும் பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு வீடியோ ஜஸ்ட்டு நினச்சிருந்தா ஒரு வீடியோட எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் 15 வீடியோஸும் பார்த்துட்டு ஜஸ்ட்டுனாங்களா, எனக்கு அதில் ஒரு ஹாப்பி தான். ஓகே, நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் எஸ்தட்டிக்கான வீடு அப்படின்லாம் என்னோடய ஃபோக்கஸ் இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், என்னோடய மோட்டிவ் வந்து அது கிடையாது. என்னோடய யூடியூப் சேனலு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸு ஜஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி எதாவது சொன்னாங்கன்னா அதை இப்போ நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா யாரும் நம்மளுக்காக வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம லைஃபு. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப நம்ம ஹார்ட் பிரேக் எடுத்துக்க மாட்டேங்கிறோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பழகி போயிடுச்சு. சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் நம்ம ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டுன்றாங்களா, அதையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுவே ஒரு சூப்பருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னோடய இதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் வருதே, அதுவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவே நான் வின் பண்ணிட்ட மாதிரி தான் அவங்க ஆனால் இந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். 15 வீடியோஸும் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்களா. அதனால சரி ஓகே, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அந்த சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசியாக கீரை எடுக்கலான்னு சொல்லிட்டு கீரை ஆஞ்சிடலான்னு கீரை ஆய வந்துட்டேன். ஆக்சுவலி நான் முருங்கைக்கீரை, அரைக்கீரை இவ்வளோ தான் எனக்கு பண்ண தெரியும். வேறு எந்த கீரையும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். பிகாஸ் கீரை வந்து செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சால் ஓகே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப செய்ய தெரியாது கீரை. அது எவ்வளோ குக் டைமு, அது நான் ஒழுங்காக குக் பண்ணலன்னா அது வந்து ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் காட்ட ஆரம்பிச்சிடும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனாலே அரைக்கீரை வாங்குவேன், முருங்கீரை வாங்குவேன். ஸோ எனக்கு வந்து அரைக்கீரை வாங்கிடலான்னு சொல்லிட்டு சூப்பராக வேக வச்சு பருப்பு உருண்டை குழம்பு, அரைக்கீரை, முட்டை பாயில்டு போட்டு சாப்பிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. கடைசியாக வீடை பெருக்கணும், தொடச்சி அது நாள் தான் தொடச்சேன். பட் அதனால் நான் நெக்ஸ்ட் நாள் நான் துடைக்கல. ஸோ பாட்டை ஒன்று போடுறான்னு சொல்லிட்டு 11/7 ஆக்சுவலி ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன் நான் ஸ்வீப் பண்ணுற வீடியோஸ்லாம். ஸோ இந்த பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் சில் பண்ணிக்கிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு, சாமி வந்து நான் சாமி பாட்டு தான் போட்டு கும்பிட்ணுன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து என் மைண்டுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு நான் போய் விளக்கேற்றிட்டு அப்படியே என்னோடய டே வந்து அப்படியே வைப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலிங் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நல்லா இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, அதை கேட்டு தான் ஆகணும். கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டு உக்காந்துடலான்னு
டீயும் சூடாக போட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து டிவி பார்ப்போம் பாருங்கள். அதுக்கப்புறம் டிவியோ இல்லை ஃபோனையோ ஸ்க்ரால் பண்ணுற ஃபீலிங் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எதாவது தப்பு பண்ணியிருந்தனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். பட் என்னோடய வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ பரவாயில்ல, நானும் வந்து ஒரு பெண் தானே, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, லைஃப்பில் நிறையா ஹார்ட் பிரேக்ஸ் வரதாங்க செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்கள். போரிங்காக லைஃப் போச்சுன்னா அது அப்படியே போராகவே போயிட்டுருக்கலாம், ஒரு த்ரில் இருக்காதுல்ல. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைங்க. எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாங்க. ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இல்லைனா நீங்கள் பர்சனலாக எதாவது கன்வே பண்ணுமா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் போய் மெயில் பண்ணலாம், நம்ம அதில் சேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஹைப் ஆப்ஷன் சொல்லிட்டு, அது யாருமே எனக்கு கொடுக்கல. நீங்கள் அப்படி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. ஸோ பிடிச்சிருந்தா கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.